சமீபத்தில் நம்முடைய நாடார் சங்கங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பேசி அந்த பிரச்சனைகள் இப்போ தான் கொஞ்சம் ஓய்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சிலர்கள் இந்த பிரச்சனையை தூண்டுகின்ற விதமாக நம்முடைய சமுதாயத்துக்குள் இருக்கின்ற தலைவர்களுக்குள்ளேயே ஒரு பாகுபாட்டை ஒரு பிரிவினையை உருவாக்குவதற்காக சிலர் இன்னும் அதை பற்றியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பேசுவதை தயவு செய்து நம்முடைய நாடார் சங்கங்கள் நிறுத்தி கொள்ளுங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் ரீதியாக இன்றைக்கு ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவது, ஒருவர் பற்றி கருத்துக்கள் பரிமாறுவது என்பது அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு நாடார் சமுதாயம் என்பது நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். சமுதாயம் என்பது ஒரு குடும்பம் போன்றது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் நல்லவன், தம்பி நல்லவன், அண்ணன் கெட்டவன், தம்பி கெட்டவன் சொல்லி நமக்குள்ளேயே நாமே ஒருவரை ஒருவர் இது போன்ற விமர்சனங்களை வைக்கின்ற போது மற்ற சமுதாயத்தில் இருப்பவர்களும் நம்மை மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை மதிக்க மாட்டாங்க. ஏன் நான் இதை பதிவு பண்ணுதேன் அப்படின்னா, மீண்டும் ஏற்கனவே இது சம்பந்தமாக நான் பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கும் நான் அதை பதிவு பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லா தலைவர்களுமே இந்த சமுதாயத்திற்காக உழைத்தவர்கள் தான். இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணாச்சி நாராயணன் அண்ணாச்சியாக இருக்கட்டும், அல்லது அண்ணாச்சி வி வைகுண்டராஜன் அண்ணாச்சியாக இருக்கட்டும், இப்படி இவங்கள் எல்லாருமே இந்த சமுதாயத்திற்காக, சமுதாய மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கு ஏற்றவாறு இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாராயணாச்சியை பற்றி இன்னைக்கு சில பேர் தப்பாக, இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு அவரை பற்றி இன்னைக்கு முழுமையாக யாருக்கும் இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு அவரை பற்றி இன்னைக்கு சில பேர் அவர் அந்த காலத்தில் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அவன் அடித்தார், இவன் அடித்தார்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாராயணாச்சி யாருக்காக ஒருவரை அடித்திருப்பார், யாருக்காக சண்டை போட்டிருப்பார்? அவங்க வீட்டில் சாப்பாடுக்கு இல்லாமலாம் அவர் போய் சண்டை போட்டார். நம்மளை மாதிரி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வியாபாரம் பார்த்தவங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது தான் அவரை போய் பார்க்காங்க. அவர் அதுக்காக நம்ம சமுதாயத்தை சார்ந்த வியாபாரிகளை யாரெல்லாம் துன்புறுத்தாங்களோ அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தாரு. அதனால தான் அன்னைக்கு சென்னையில் நாடார்கள் மதிக்கப்பட்டாங்க. அவர் அவருக்காக யாரும் பகையை அவர் இழுத்துக்கிடலை. அவர் நம்ம சமுதாய மக்களுக்காக, சமுதாயத்திற்காக தான் அவர் தன்னைத்தானே பகையை உருவாக்கிக்கிட்டாங்க. எதுக்காக உருவாக்குனாங்க? அவர் தேவைக்காக யார்கிட்டையுமே அவர் சண்டை போடல. அவர் சமுதாயத்திற்கு தேவைன்னு தான் போராடி இருக்காங்க. இதற்காக நாராயணாச்சி தப்பாக சில பேர் அதை பதிவு செய்வது, அதே மாதிரி வி வைகுண்டராஜ் அண்ணாச்சி பற்றி பதிவு தப்பாக செய்வது, அதெல்லாம் தயவு செய்து நீங்கள் யாரும் அந்த மாதிரியான போடாதீங்க. நான் இது ஒரு நீண்ட பதிவாக தான் இருக்கும். ஒரு 25 ஆண்டு கால பதிவுகளை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நாடார்களையும் நாடார் சங்கங்களுக்கும் எந்த ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் எந்த அரசியல் கட்சியும் நம்மளால் மதிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாராயணாச்சி போன்றவர்கள், தனபாலனாச்சி போன்றவர்கள்லாம் தமிழ்நாடு நாடார் பேரவையின் இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தின் மூலமாக பனைத்தொழிலாளர்னா எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நடத்துகிற பனைத்தொழிலாளருக்கான ஒரு போராட்டம், ஒரு மாநாடு மாதிரி இன்றளவும் இன்னைக்கு யாரும் அந்த மாதிரியான ஒரு பனைத்தொழிலுக்காக போராட்டமோ ஒரு மாநாடோ இன்னைக்கு நடத்தியது கிடையாது. இன்றைக்கும் அந்த அளவுக்கு தலைவர்கள்லாம் அந்த பனைத்தொழிலுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் நிறைய உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி நாராயணாச்சி அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது அரசியல் அங்கீகாரம் வேணும், ஒன்றுமே இல்லை, ஒருத்தருமே கையேந்து நிற்க முடியலை அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ அரசியல் கட்சி தலைவருடைய அலுவலகங்களுக்கும் வீடுகளுக்கும் எத்தனையோ முறை ஏறி இறங்கினவங்க. அவங்க எதற்காக ஏறி இறங்கினாங்க? இந்த சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரம் வேணும், சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏறி இறங்கினாங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே, ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு அமைப்புகளை தொடங்கி நம்மலாம் அரசியல் கட்சியில் வர வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்களே நாமே குறை சொல்லி தயவு செய்து யாரும் பேசாதீங்க. ஒரு காலகட்டத்தில் நாடார் சமுதாயத்துக்கு யாரும் ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு சீட்டு கூட தரமாட்டுக்காங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில்
அன்னைக்கு வந்து எல்லா நாடார் சங்கமும் ஒன்றா சேர்ந்தா தான் நமக்கு ஏதாவது ஒரு கட்சி ஒரு சீட்டாவது தருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில கூட எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஐயா டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத்துடைய தலைமையில் கூட எல்லாரும் கூப்பிட்டு எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு அன்றைய காலகட்டத்திலாம் பேசினாங்க. அப்படி பேசப்பட்ட காலகட்டத்தில் கூட அன்றைக்கு இருந்த இன்றைக்கு அந்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க. அன்றைக்கு அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு 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 முடிவு எடுத்தாங்க. இன்னைக்கு நாராயணாச்சி வந்து அம்பையில் நில்லுங்க, இன்னொரு அண்ணாச்சி வள்ளியூரில் நில்லுங்க, நாகர்கோவிலில் ஒரு தலைவர் நில்லுங்க, மதுரையில் ஒரு தலைவர் நில்லுங்க, விருதுநகரில் ஒரு தலைவர் நில்லுங்க. இப்படி நம்ம நாடார் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம தேர்தலில் போட்டியிடுவோம். அப்படி போட்டியிட்டால் நம்முடைய சமுதாய வாக்குகள், சமுதாய வாக்கு வங்கிகள் நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கையாவது இன்றைக்கு நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து போகிறது அளவுக்கு நம்மளாம் இன்னைக்கு போட்டியிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவில் தமிழ்நாட்டில் நாராயண அண்ணாச்சியை தவிர எந்த தலைவரும் போட்டியிடலை. எல்லாரும் போட்டியிடணும்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. நாமினேஷன் கட்ட போகும்போது நான் நிற்க மாட்டேன், நீ நிற்க மாட்டேன்னு சொல்லி யாருமே நிற்கலை. ஆனால் அன்றைக்கும் தன்னுடைய சொந்த பணத்தை கோடிக்கணக்கில் செலவழித்து அம்பை சட்டமன்ற தேர்தலில் அன்னைக்கு வந்து களம் இறங்கினாங்க. சும்மா சாதாரணமாக அவங்க வந்து களம் இறங்கலை. அதே முதல்ல நான் நாராயணாச்சி பற்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வந்து நாராயணாச்சி என்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி இந்த சமுதாயத்துக்கு உழைச்சாங்க அப்படிங்கலாம் தெரியாது. அதனால தான் இந்த பதிவை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். அன்னைக்கு அம்பை சட்டமன்ற தேர்தலில் முருகையா பாண்டிய அண்ணாச்சி எதிர்த்தோம். அதே மாதிரி ஆவடையப்பன் முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பனை எதிர்த்தோம். அந்த தொகுதியில் நாடாருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நாராயணாச்சி வந்து அந்த தொகுதியில் போட்டிட்டாங்க. போட்டியிட்டது மட்டும் இல்லை, சும்மா ஏதோ நாங்கள் போட்டியிட்டோம் போனோம்னு மட்டும் இல்லை. அவர் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பல கோடி ரூபாய் இன்னைக்கு செலவழிச்சாங்க. இன்னைக்கு 3 கல்யாண மண்டபத்தில் 3 வேளைக்கும் சாப்பாடு 3 மாதம் நடந்திருக்கு. நாராயணாச்சி எங்கே பார்த்தாலும் கூட்டம். அவர் தான் வெற்றி பெறுவார் என்ற ஒரு தீர்மானமாக அதிகாரிகள்லாம் முடிவு சொன்ன ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த போது கூட நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அன்றைக்கும் நாராயணாச்சி ஓட்டு போடாதுங்க, முருகா பாண்டியன் ஓட்டு போடுங்க, ஆவடியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்தினுடைய தலைவர்கள் அன்றைக்கும் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் இன்றும் இன்னைக்கு உயிரோடு இன்னைக்கு இருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கு நாராயணாச்சிக்கு ஏற்ற நாமினேஷன் கட்டினவங்க கூட இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாம் நாமினேஷன் திரும்ப வாங்கன்னு சொல்லும்போது கூட நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்ன நாடாரும் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் காலகட்டத்திலும் கூட அவர் அன்றைக்கு இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய வேலையை ஜோலியெல்லாம் போட்டுட்டு மெட்ராஸில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதம் இருந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவழித்தவர். நாடார் என்பதற்காக அவரை ஒரு ஊரில் ஓட்டு கேட்க கூட உள்ள வந்துருவாரா நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் அண்ணாச்சின்னு சொன்னேன், அண்ணாச்சி இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ஊருக்கு போக வேண்டாம் அண்ணாச்சின்னு சொல்லும் போது கூட அண்ணாச்சி நாளைக்கு முதல்ல அந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளோ வீரமாக அன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு பெரும் அவங்க வந்து இந்த சமுதாய சார்பாக அன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறட்டா கூட இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தாங்க. இந்த சமுதாயத்துக்காரனுக்கு அங்கே தேர்தல் நிற்க இடம் கொடுக்கலாம் நம்ம போட்டிடுவான்ற ஒரு தாக்கத்தை அன்னைக்கு வந்து அண்ணாச்சி வந்து உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லை, அண்ணாச்சி செய்தது வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இன்னைக்கு விவி அண்ணாச்சி, வைகுண்டராஜ் அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு அங்கீகாரம் இல்லை, நம்ம எப்படியாவது ஒரு அரசியல் அமைப்பையாவது நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரட்சி திலகம் சரத்குமார் அவருடைய தலைமையில் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு முதலாக விருதுநகரில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் சரத்குமார் அவருடைய புரட்சி திலகம் சரத்குமாருடைய ரசிகர்களும் நாடார் பேரவை சேர்ந்தவர்களும் தான் அன்னைக்கு வந்து அந்த மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி அதை அரசியல் கட்சியாக மாற்றி அதன் பிறகாவது நமக்கு வந்து அரசியல் கட்சிகள்லாம் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு அப்படி இருந்தும் கூட அரசியல் கட்சிகள் நாடார் சமுதாயத்தை மதிக்கலை. இன்னைக்கு புரட்சி திலகம் சரத்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி நாடார்கள்லாம் அந்த அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இருந்தும் கூட எந்த அரசியல் கட்சிக்கும் நாடார்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, எல்லாருக்கும் சீட்டு ஒதுக்கப்பட்டு விட்டது, அந்த வேட்பாளர் அங்கே இந்த கட்சி வேட்பாளர் அங்கன்னு சொல்லி டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் மனம் தளர்ந்தார்கள். நம்ம இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் வேல்யூ உள்ள ஒரு தலைவரை தலைவராக வைத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து
நமக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி கூட இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சீட்டு தரலையே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணாச்சி வி வைகுண்டராஜன் அவர்கள் அன்றைக்கு திருநெல்வேலியில் நானும் அந்த கூட்டத்தில் இருந்ததுனால தான் அது பகிரங்கமாக பதிவு பண்ணுதேன். திருநெல்வேலியில் இருந்து அண்ணாச்சி வைகுண்டராஜ் அண்ணாச்சி அன்றைய முதல்வர் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா இடத்துல ஃபோனில் உடனடியாக தொடர்பு கொண்டு எப்படியாவது எங்களுக்கு 2 சீட்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டபோது உடனடியாக சென்னைக்கு வர சொன்ன காரணத்தினால அன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆர்.கே. காளிதாசன் அவர்களும் அண்ணாச்சி வைகுண்டராஜன் அவர்களும் உடனே சென்னைக்கு போனாங்க. சென்னைக்கு போய் வைகுண்டராஜன் அண்ணாச்சி மூலியமாக தான் அன்னைக்கு வந்து சமத்துவ மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு ஒதுக்கப்பட்டது. அதிலும் கூட எங்களுக்கு தென்காசி தொகுதி வேணும்னு கேட்டோம். அன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி தான் அன்னைக்கு வந்து தென்காசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. டிவியில் பிளாஸ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அண்ணாமலை அண்ணாச்சி அவர் பேர் போயிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் கூட மரியாதைக்குரிய அண்ணாச்சி வி வைகுண்டராஜன் அவர்கள் மூலமாக அன்னைக்கு வந்து எங்களுக்கு தென்காசி தொகுதி வேணும், நாடார்கள் அதிகமாக இருக்கும், எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த தொகுதியை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணாச்சி வைகுண்டராஜன் அண்ணாச்சி தான். தொகுதியை பெற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லை, தென்காசி தொகுதியில் அன்னைக்கு சில செலவுகளுக்கு அவரால் இயன்ற உதவியும் அன்னைக்கு செய்தாங்க. இப்படிலாம் செய்த அண்ணாச்சி வைகுண்ட அண்ணாச்சி மேலே அன்னைக்கு வந்து ஏதோ இன்னைக்கு விவரம் தெரியாத சில பேர் வந்து வைகுண்டராஜ் அப்படி செஞ்சுட்டாரு இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி அவரையும் குறை சொல்லாதீங்க. அவர் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியிலையும் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்னைக்கு பேப்பரில் அறிக்கை கொடுத்தது கிடையாது. யாருக்காகவும் அவர் வந்து இது பண்ண கிடையாது. அவரை நாடி ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துக்கு அவர் உதவி செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், இல்லை செய்துக்கிட்டு இருக்கலாம், இன்னும் செய்யலாம். அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மரியாதையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அண்ணாச்சி வைகுண்டராஜ் அண்ணாச்சி மேலே தயவு செய்து யாரும் நீங்கள் வந்து அவர் மேலே தவறான குற்றப்பள்ளிகளை சொல்லி அவரே நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு தலைவரை பற்றி பேசுறது எல்லாமே இன்னைக்கு அந்தந்த தலைவருக்கு அசிங்கம் கிடையாது. நாளைக்கு நினைத்தால் அண்ணாச்சியும் ஒன்றா பேசிக்கிடுவாங்க. யாரெல்லாம் தூக்கி மண்ணாரி போட்டோமோ அவங்க தான் தூர நிற்பீங்க நீங்கள். அதனால் தயவு செய்து நாராயணாச்சி பற்றியோ வைகுண்டராஜ் அண்ணாச்சி பற்றியோ முத்துரமேசர் பற்றியோ யாரை பற்றியும் தயவு செய்து எதுவும் தவறான விஷயத்தில் நீங்கள் வந்து பேசாதீங்க. இன்றைக்கி சில யூடியூப் சேனல்களையும் சரி சில விஷயங்கள்லையும் இன்றைக்கி இது பாலியல் ரீதியாக சில ஒரு சகோதரி வந்து இன்றைக்கி அங்கங்கே மனு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இது எப்படி நான் எப்படி சொல்லனே தெரியல. எனக்கு வந்து இது வந்து இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துறதுக்கு சமமாக தான் நான் வந்து பார்க்கேன். தயவுசெய்து யாரும் சமுதாயத்தை கேவலப்படுத்தாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறை மோதிக்கங்க. தயவுசெய்து சமுதாயத்தை உள்ளெடுக்காங்க. சமுதாயத்திற்காக உழைத்த தலைவர்கள் நாராயணாச்சியாக இருக்கட்டும், அண்ணாச்சி வைகுண்டராஜ் அண்ணாச்சியாக இருக்கட்டும், இது போன்ற தலைவர்களை தயவுசெய்து யாரும் வந்து பொது வெளியில் தவறான முறையிலையோ அசிங்கப்படுத்துங்கிற நோக்கத்திலேயோ தயவுசெய்து யாரும் பேசி நாடார் சமுதாயத்தை பிளவுபடுத்தி நாடார் சமுதாயத்திற்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய அரசியல் மரியாதையும் தயவு செய்து யாரும் கெடுத்துடாதீங்க. நாடார்கள் இன்னும் அரசியல் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையணும். நம்ம இன்னைக்கு அமைப்பை தொடங்கி இன்னைக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு சொன்ன உடனே அரசியல் கட்சிக்காரன் கூட்டணி சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னாலும் தமிழகத்தில் நாடார் சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடத்துல எவ்வளவு மக்கள் இந்த அமைப்புக்கு சார்பாக இருக்காங்க, அந்த அமைப்புக்கு எவ்வளோ மக்கள் சார்பாக இருக்காங்க, நாடார்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க, எந்த இடத்துல ஒற்றுமையை இல்லை, எல்லா விவரங்களையும் சிஐடி மூலமாக இன்றைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சியும் கையில் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தலைவர்களுக்கு இன்னும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் 1-2 சீட்டுகள் கிடைப்பதை இப்படி போடுகிற சண்டையினால தயவு செய்து யாரும் கெடுத்துடாதீங்க. ஒருவர் தாக்கி பேசுவது, தரைக்குறைவாக பேசுவது, அதை இதோடு நிறுத்தி கொள்ளுமாறு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.